ஒருவனுடைய கோபம் அவனை உலக பிரசித்தி பெற்றவனாகவும் அதே கோபம் அவனை சிக்கலிலும் தள்ளிவிடும். இது போன்றதொரு வரலாற்று நிகழ்வை இன்று நாம் அறிவோம். 1000 சீடர்களை கொண்டுள்ள துர்வாச முனிவர் தவத்தில் சிறந்தவர், ஆனால் மிகவும் கோபக்காரர். ஒருமுறை அவர் அம்பரீஷ மகாராஜா ஆளும் தேசத்தை அடைந்தார். அம்மன்னன் விஷ்ணுவின் மீது அதிகம் பக்தி கொண்டவர். அவரது அரண்மனையில் தன்னுடைய சீடர்களுடன் வந்து தங்கினார் துர்வாசர். அன்று ஏகாதசி விரதம் என்பதால் அம்பரீஷ மகாராஜா ஏகாதசி விரதத்தை கடைபிடித்துக் கொண்டிருந்தார். மறுநாள் காலையில் துவாதசியில் விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். ஆனால் அச்சமயம் பார்த்த துர்வாச முனிவர் தன்னுடைய சீடர்களுடன் நதிக்கு நீராட சென்று விட்டார். காரணம், அவரது எண்ணம் வேறு மாதிரியாக இருந்தது. அம்பரீஷனுக்கு நம் கோபம் தெரியும், எனவே நாம் உணவருந்தாமல் அவன் துவாதசி பாரணையை முடிக்க மாட்டான். அவன் மன்னனாக இருந்தாலும் நமக்காக காத்திருக்கட்டும், நாம் மெதுவாகவே செல்வோம் என்று காலம் தாழ்த்தினார். ஆனால் மகாராஜாவோ மிகவும் கலக்கத்தில் இருந்தார். ஏனெனில் அவன் ஏகாதசி விரதத்தை கடைபிடித்த நாள் முதல் இன்று வரை பூர்த்தி செய்யாமல் விட்டதில்லை. இறுதியாக மன்னன் ஒரு முடிவுக்கு வந்தான். துர்வாச முனிவரும் அவரது சீடர்களும் உணவு அருந்துவதற்கு முன்பாக நாம் உணவு அருந்துவது சரியாக இருக்காது. ஆனால் அதே நேரம் துவாதசி பாரணியை முடிக்க வேண்டும். எனவே பெருமாளுக்கு சமர்ப்பித்த துளசி தீர்த்தத்தை கொண்டு தன்னுடைய துவாதசி பாரணியை முடித்தான். மிக தாமதமாக வந்த துர்வாச முனிவர் மன்னன் துளசி தீர்த்தத்தை அறிந்து துவாதசி பாரணியை முடித்ததை அறிந்து மிகவும் கோபம் கொண்டான். விருந்தினர்களுக்கு உணவளிக்காமல் நீ எப்படி சாப்பிடலாம்? அது துளசி தீர்த்தமாக இருந்தாலும் சரி, அதனை செய்திருக்க கூடாது என்று கடுமையாக கோபப்பட்டவர் தன்னுடைய தலைமுடியில் இருந்து ஒரு முடியை எடுத்து சில மந்திரங்களை உச்சரித்தார். அந்த முடியானது ஒரு பெரிய பூதமாக உருமாறி அம்பரீஷ மகாராஜை விழுங்க முயன்றது. இறைவன் மட்டுமே நம்மை காப்பாற்ற முடியும் என்பதனை உணர்ந்து மகாவிஷ்ணுவின் திருநாமத்தை உச்சரிக்க தொடங்கினான். அப்பொழுது அங்கே ஒரு மிகப்பெரிய ஒளிவட்டம் தோன்றி அதனுள் இருந்து ஒரு சுதர்சன சக்கரம் வெளிப்பட்டது. அது பூதத்தை தன் நெருப்பால் எரித்ததோடு மட்டுமல்லாமல் துர்வாசரையும் துரத்தியது. சுதர்சன சக்கரத்திற்கு பயந்து பூலோகம், போர்லோகம், சுவர்லோகம், மகாலோகம், தபோலோகம், இந்திரலோகம் என்று 7 லோகத்திற்கும் உடைய துர்வாசர் எங்கு சென்றும் பலன் இல்லாததால் இறுதியாக வைகுண்டம் சென்று நாராயணனின் பாதத்தில் சரணடைந்தார். நாராயணனின் துர்வாசரை பார்த்து, ஆண்டவனை நாம் மரியாதை குறைவாக நடத்தினால் அந்த பாவத்தை அடியார்களுக்கு செய்யும் தொண்டின் மூலமாக நாம் போக்கிக் கொள்ள முடியும். ஆனால் அடியார்களுக்கு கெடுதல் நினைத்தால் அவர்களை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது. எனவே நீ அம்பரீஷ மகாராஜனிடம் சென்று முறையிடு என்று கூறி அனுப்பி வைத்தார். துர்வாசர் உடனடியாக அம்பரீஷ மகாராஜனின் அரண்மனையை நோக்கி ஓடினார். அங்கு மகாராஜனை பார்த்து, அம்பரீஷா, உன்னுடைய ஏகாதசி விரதத்தின் முன்பாக என்னுடைய தவத்தின் வலிமையானது தோற்றுப்போனது. சுதர்சன சக்கரம் என்னை துரத்தி கொண்டு வருகிறது. நீதான் என்னை காத்திருள வேண்டும் என்றார். இதனையடுத்து அம்பரீஷ மகாராஜா விஷ்ணு பகவானுக்குரிய நாமங்களை உச்சரித்து அவரை நோக்கி தியானம் செய்தான். இதனை அடுத்து சுதர்சன சக்கரமானது விலகி சென்றது. நன்றி நண்பர்களே, மீண்டும் நாளை மற்றொரு அத்தியாயத்தில் சந்திப்போம்.